வணக்கம் தோழர்களே. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி கூட்டம் நேத்து நடந்தது. அந்த கூட்டத்துல நம்ம அண்ணன் விஜய் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் தமிழ்நாடு புறா நேத்து பேசு பொருள். அதுலயும் அவருடைய ரசிகர்கள் அவர் பேசினதெல்லாம் எடுத்து போட்டு வேற லெவல்ல தெரிக்க விட்டாங்க, சதற விட்டுருக்காங்கன்னா பாருங்களேன். நம்ம பங்குக்கு நம்மளும் செய்யணும். இதுல என்னன்னா, அண்ணன் பேசின பேச்சு இருக்குல்ல, அதுதாங்க பஞ்ச் டைலாக், ஒன்னு பஞ்ச் டைலாக். அதுல முதல்ல அண்ணன் என்ன பேசினாரு? கொள்கை எதிரிகள் பிளவுவாத சக்திகளோடு எங்களுக்கு கூட்டணி இல்லை அப்படின்ட்டாரு. இந்த கொள்கை எதிரி யாருன்னா திமுகவா, அப்புறம் பிளவுவாத சக்தி பாஜகவா, இவர்களோட கூட்டணி இல்லை. அதான் அவ்வளவுதான் அதுல இருக்கிற மெசேஜ். நமக்கு என்ன கேட்கணும், உங்க கொள்கை என்ன? கொள்கை இல்லாம ஒரு கட்சி இருக்க முடியாது இல்ல, சித்தாந்தம் இல்லாம ஒரு அரசியல் இருக்க முடியாது இல்ல. எனக்கு ரஜினி கிட்ட பிடிச்சது என்ன தெரியுங்களா? ரஜினி கிட்ட கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு சொன்ன உடனே உங்க கொள்கை என்ன அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் கிருன்னு தலை சுத்திருச்சுன்னாரு. அவர்கிட்ட இருந்த நேர்மை எனக்கு பிடிச்சிருந்தது. கொள்கை என்னன்னு கேட்ட உடனே ரஜினிகாந்த் கிருன்னு தலை சுத்துது அப்படின்னு சொன்னாரு. ஆனா நம்ம அண்ணன் அப்படிலாம் எதுவுமே பண்ணல. சும்மா கெத்தா நின்று இருக்கு இல்ல, எழுதி கொடுத்த பேப்பரை வாசிக்கிறோம் அப்படின்னு நேற்று மேடையில பேப்பரை வாசிச்சாரு. மனப்பாடம் பண்ண டைம் இல்லை கூட இருக்கு, அண்ணன் பிஸி போல இருக்கு. நேற்று வாசிச்சதுலதான் இது வந்து விழுகுது. எங்கவா கொள்கை எதிரிக்கும் பிளவுவாத சக்திகளோடும் கூட்டணி இல்லை. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல கொள்கை எதிரி திமுகனா அவங்களுடைய கொள்கை தலைவனும் பெரியார் தானே, திராவிடம் தானே, அந்த சித்தாந்தம் தானே. நீங்களும் அவரை தானே தூக்கி வச்சிருக்கிறீங்க. அப்புறம் எப்படி அவங்க கொள்கை எதிரியானாங்க? ஆனா இடையில அதிமுக மட்டும் வரவே இல்லை. ஒரு வேலை நாளைக்கு அடிச்சு புடிச்சு பாஜகவை சமாளிக்க முடியாம வெளியே வந்தாங்கன்னா நம்ம கூட சேர்ந்துருவாங்கன்னு அண்ணன் நினைக்கிறாரு போல இருக்கு. அதனால அவங்கள மட்டும் ஓரமா விட்டாங்க. இல்லைன்னா ஊழல் எதிரிகளோடு கூட்டணி இல்லைன்னு ஒரு வார்த்தை சேர்த்து போட்டிருந்துக்கலாம், போடல. ஸோ ஏதோ ஒரு நம்பர் கணக்கு அங்க அவர் போட்டு வச்சிருக்காரு மட்டும் தெரியுது. வழக்கம் போல நம்ம பேசுறதுதான் ஆதாயத்துக்காக இந்த பிரிவினை வார்த்தைலாம் தூண்டி நீங்க ஒரு ஓட்டு கணக்கு போட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல அது செல்லாது அப்படின்னு நம்மளும் பேசியிருக்கோம்ல மேடையில. அதைத்தான் அண்ணன் பேசியிருக்காரு. இது எங்களுக்கு ஏற்கனவே தெரியுமேனு. ஏன்னா நாங்கெல்லாம் சம்பவம் பண்ணவங்க. அதாவது போன சட்டமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தல், இந்த கூட்டணி வச்சு சம்பவம் செஞ்சிருக்கு எதிரிங்களை. அதனால இந்த சம்பவம் ஆல்ரெடி நாங்க பண்ணதுன்னு நீங்க புதுசா ட்ரை பண்றீங்க போல இருக்கு. தமிழ்நாட்டில் அது செல்லாது அப்படின்னு இல்ல. நான் ரொம்ப சிம்பிளாவே கேட்கிறேன். ஏதோ ஆதாயங்களுக்காக தமிழ்நாட்டை பிரிச்சா இவர் கொதிச்சிருவாராம். ஏங்க போன மாசம் தாங்க நடந்துச்சு முருகன் மாநாடு. முருகன் மாநாட்டுல என்ன அழிச்சாட்டியம் நடந்துச்சு? 6 படை வீடுகள் வைக்கிறான், நீதிமன்றத்துல அவங்க ஆளுகளை வச்சு அவங்களுக்கு தேவையான அத்தனையும் வாங்கிக்கிறாங்க. இந்த பக்கம் போனா மக்கள் தெருவில் நிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் முருகன் மாநாட்டுல அவங்க பேசுற பேச்சு இருக்குல்ல, வேற லெவல் பேச்சு. சாது மிரண்ட காடு கொள்ளாது. யாரு? நம்ம அண்ணன் பவன் கல்யாண். அப்புறம் இன்னொரு பீஸ், நம்ம ஒரு பீஸ். அவர் என்ன சொல்றாரு? எல்லா இந்துக்களும் தன் குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போது பட்டையும் கொட்டையும் போட்டு அனுப்புங்க. யாரு? நம்ம ஆட்டுக்குட்டி. இப்படி ஆளுக்கால அன்னைக்கு அடிச்சானுங்களே. அதே மேடையில பெரியாரை, அண்ணாவை இழிவுபடுத்தி திராவிடத்தை ஒழிப்போன்னு பேசினாங்க. நாங்க பேசணும் அதுக்கு எதிரா. நாங்க அதுக்கு எதிரா போய் மதுரையில் நின்று போராடணும். ஆனா ஒரு இடத்துல கூட நம்ம அண்ணன் வாய் திறக்கலையே. இன்னைக்கு எழுதி கொடுத்தாருன்னா வசனத்தை பக்கம் பக்கமா பேசுறாரு. கொஞ்சம் கூட கூச்சமா இல்லைன்னா ஏன் கேட்கிறேன்னா, ஒரு பிரச்சனை வரும்போது, எதிரிகிட்ட இருந்து ஒரு அச்சுறுத்தல் வரும்போது, ஒரு பிரிவினைவாதத்தை தெளிவா கடவுள் நம்பிக்கையோடு முடிச்சு போட்டு இங்க ஒரு சதி வேலையை செய்யும் போது நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. அந்த பிரச்சனைக்கு எதிராக குரல் கொடுக்கல. மதுரையில தெரு தெருவா மக்கள் போராடிட்டு இருக்கும் போது நீங்க சொகுசா இருந்தீங்க, கேரவேன்ல கம்ஃபர்டபுளா இருந்தீங்க. நீங்க சொல்றீங்க இந்த பிரிவினைவாத சக்திகள் தமிழ்நாட்டுல எடுபடாது. நீங்க என்ன பண்ணீங்க? உங்க தொண்டர்களா சொல்லப்படக்கூடிய ரசிகர்கள் என்ன பண்ணாங்க? வேடிக்கை பார்த்தார்கள். ஆனா நாங்க அப்படி இல்லை, களத்துல நின்னு போராடணும். இது பரவாயில்லைங்க. பெரியார, அண்ணாவை அவமானப்படுத்துவதை இவங்க வேடிக்கை பார்க்கறது முதல் முறை இல்லை. ஏற்கனவே நாடாளுமன்றத்துல அம்பேத்கர் அவ்வளவு இழிவுபடுத்துறாரு அமித்ஷா. என்ன பண்ணாரு? அம்பேத்கர் 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 சொல்றதுக்கு சாமி பேரை சொன்னா சொர்க்கத்துக்கு போகலாம், அம்பேத்கர் பேரை சொல்றது ஃபேஷன் ஆயிடுச்சுன்னாரு. இவங்களுக்கு காலங்காலமா அம்பேத்கர் பேரை தலித்துகள் மட்டும் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு எல்லா சமூக மக்களும் அம்பேத்கர் பேரை சொல்ல வேண்டிய அரசியலை கற்றிருக்கிறார்கள், தேர்ந்திருக்கிறார்கள். இது இந்த கும்பலுக்கு எரியுது. ஏன்னா நான் இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்ன அம்பேத்கர் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நமக்கு எதிராக நிற்பாங்களேன்னு அச்சத்துல அவர் சொன்னார்.
அன்னைக்கு கூட கூச்ச நாச்சமே இல்லாம ஒரு பதில் சொல்லேங்க. அன்னைக்கும் நாம அமித்ஷாவுக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அன்னைக்கு நாம அவங்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தணும், முற்றுகை போராட்டம் நடத்தணும், வீடியோக்களை போட்டோம், நம்முடைய எதிர்ப்பை பல வகையில தெரிவிச்சோம். சும்மா இருந்தாரு. இதே பெரியாரை நாடாளுமன்றத்துல நிர்மலா சீதாராமனும் அந்த கும்பலும் அவ்வளவு வெளியப்படுத்தினாங்க. பெரியார் காட்டுமிராண்டின்னு சொல்லிட்டாரு, தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அந்த அம்மா உருட்டி விடும்போது இவங்க என்ன அறிக்கை கொடுத்தாங்க? நான் ஞாபகப்படுத்தவா? என்ன சொன்னார் தெரியுமா? அண்ணன் விஜய் அவர்கள் தெளிவா சொன்னார், பெரியாரோடு எங்களுக்கு முரண்பாடு இருந்தாலும் பெரியார் எங்கள் கொள்கை தலைவர். அந்த அறிக்கை எடுத்து வாசிச்சு பாருங்க. இது என்ன மாதிரியான அரசியல் நான் கேட்கிறேன். ஏனென்றால் பெரியார் ரொம்ப தெளிவா சொன்னாரு, ஏன் தமிழை காட்டுமிராண்டி மொழியினாரு? தமிழுக்குள்ள நீங்க படிச்சிட்டு இருக்கிறது என்ன? வெறும் புராணமும் இதிகாசமும் பொய்யும் புரட்டும் புனை சுருட்டும் நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க. இந்த தமிழ் புலவர்கள் தமிழ் வாத்தியர்கள் என்னத்தை பேசிட்டு இருக்கிறாங்க? ராமாயண மகாபாரத்தை பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாம் சுத்த ஹம்பக்கு. மனிதன் இழிவுபடுத்துகிற அடக்கி வைக்கிற ஒரு வேலை அப்படின்னு பெரியார் அன்னைக்கு சொன்னாரு. இதெல்லாம் தூக்கிடணும் மொழியில இருந்து. அது இருக்கிற வரைக்கும் இந்த மொழி காட்டுமிராண்டி மொழி தான். மொழி என்பது அறிவியல் வசப்பட வேண்டும். மொழி என்பது ஆயுதம். போர்க்களத்தில் ஒருத்தனுக்கு ஆயுதம் எவ்வளவு முக்கியமோ அது போல ஒரு இனத்திற்கு மொழி முக்கியம். அந்த மொழி அறிவியல் சார்ந்து இருந்துச்சுன்னா அவ இன்னும் பெருசா வளருவா அப்படின்னு ஒரு மொழியை ஆயுதமாக்க வேண்டும் என்பதற்காக இந்த புராண இதிகாசம் அது இது லொட்டு லொசுக்கு இதெல்லாம் தூக்கி எறின்றதுக்காக சொன்ன வார்த்தை. இதை கூட வாசிக்கல எந்த பையனும். இதுக்கு எதிராக என்ன சொல்றானுங்க? பெரியாரோட முரண்பாடு இருந்தாலும் நாங்கள் பெரியார் தான் எங்கள் கொள்கை தலைவர். என்ன அடிச்சாலும் கேட்க மாட்டானுங்க, பிடிச்சாலும் கேட்க மாட்டானுங்க. என்ன சொன்னாலும் பதில் சொல்ல கூட தெரியாத ஒரு கும்பலை வைத்துக் கொண்டு ஆனா அரசியல் பேசுறாப்ல. அதெல்லாம் விடுங்க. போன வாரம் RSS இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் முகப்பில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் சமத்துவம் என்கிற வார்த்தையை தூக்கணும்ன்றாங்க. எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து RSS அப்புறம் பாஜக எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நாம எதிர்த்து அதை கருத்து போடுறோம். ஆனா இந்த கும்பல் பேசவே இல்லை. ஆனா கேட்டா பிரிவினைவாதத்துக்கு எதிராக அப்படி களம் கன்றுவாராம். சுயநல அரசியலுக்கு கூடி குழைந்து கூட்டணி போக நாங்கள் திமுகவோ அதிமுகவோ இல்லை. சரி, உங்க கொள்கை திட்டம் என்ன? உங்க செயல் திட்டம் என்ன? எங்கேயாவது பேசியிருக்கீங்களா? நீங்க எந்த கொள்கையை கையில் எடுத்திருக்கீங்க? உங்க கொள்கைக்கு பின்னாடி இருக்கிற செயல் திட்டம் என்ன? தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? எனக்கு பேசியிருக்கீங்களா? இல்ல தமிழ்நாட்டினுடைய தேவை என்ன? தமிழ்நாட்டு மக்களினுடைய துயரம் என்ன? தமிழ்நாட்டு மக்களினுடைய அத்தியாவசிய அவசியம் என்ன? தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்ன? ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பாவம், அவரை புடிச்சிட்டு வந்து பலியடாக்கிட்டு இருக்காங்க. விஜய் புடிச்சிட்டு வந்து 2026 அண்ணன் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள். ஆனா என்ன, பல நேரம் பகல் கனவு கனவாவே முடிஞ்சு போறது உண்டு. நீங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல அண்ணா தொடங்கி எல்லாருமே சினிமாவில ஏதோ ஒரு வகையில சம்பந்தப்பட்டவங்க தான். ஆனா அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் இந்த 3 பேரும் பெரியாரோடு இருந்தவர்கள். எனவே அரசியலை கற்றுக்கொண்டார்கள், மக்களை படிச்சுக்கிட்டாங்க, களத்தை கட்டினாங்க, தெருவில் போய் பிரச்சாரம் பண்ணாங்க. எனவே இவர்கள் அரசியலை தெளிந்து கட்சி நடத்தி ஜெயிச்சிட்டாங்க. அதன் பின்னாடி இந்த ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆரோடு பயணம் செய்து அந்த அரசியலை கட்டுக்கிட்டதுனால அவங்களும் இந்த பயணத்துல ஜெயிச்சாங்க. மத்த யாரு? சிவாஜி தொடங்கி SSRல இருந்து டி ராஜேந்திரல இருந்து நம்ம ஊரு 2 மணிக்கு கனவு கண்டு கட்சியை கொண்டு போய் பாஜக சேர்த்தாரு சரத்குமார் வரைக்கும் அத்தனை பேரும் அரசியல் கட்சியில் ஆரம்பிச்சாங்க. நான் குறைச்சு சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட 30-40 கட்சிகள் சினிமாக்காரர்கள் உருவாக்கிய கட்சி. ஆனா எதுவுமே ஜெயிக்கலையே. நம்ம அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி கூட உணராம போச்சு. இதுதான் தமிழ்நாட்டின் அரசியல். இந்த அரசியலை நீங்க புரிஞ்சுக்கிட்டு களமாடலைன்னா குறைஞ்சபட்சம் கூட தர மாட்டேங்க. வேணும்னா உங்களை சாக்கு வச்சு குசியானது போன்ற சமூக விரோதிகள் தங்களை வளர்த்து கொள்ளுவார்கள். உங்களை சாக்கு வச்சு ஒரு கூட்டம் ஓட்டு பிரிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறோம். மற்றபடி உங்களுடைய வெற்றியோ உங்களுடைய வளர்ச்சியோ முதலமைச்சர் கனவோ இங்க நினைவாகாது. இன்னொரு கேள்வி கூட எனக்கு இருக்கு. இன்னைக்கு தம்பிங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, தமிழனின் கடைசி நம்பிக்கை, மாற்றத்திற்கான தலைவன். எனக்கு இந்த 2 சொல்லுமே நிறைய கேள்வி இருக்கு. தமிழனின் கடைசி நம்பிக்கையா? அப்படியா? ஒரு சினிமாக்காரன் வந்து ஒரு சினிமால இருந்து ஒரு தலைவன் குதிச்சு வந்து அந்த ஒத்த தலைவன் வந்துதான் ஒரு மாநிலத்தவே காப்பாத்தணுமா? அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்க? உங்களுடைய ரோல் என்ன அரசியல்ல? இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற, இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை பேருடைய ரோல் என்ன அரசியல்ல? யாரோ ஒருத்த வந்து நம்மளை காப்பாத்துவானா நம்ம கையை கட்டி உட்கார்ந்து இருக்கணும். அது வரை ஏங்க நீங்க தாங்க அரசியலை மாத்த பிறந்தவங்க. நீங்க தான் களங்கட்ட போறீங்க. நீங்க தான் தலையெழுத்து இந்த தமிழ்நாட்டினுடைய அத்தனை எழுத்தை மாத்தக்கூடியவங்க நீங்க. ஆனா யாரோ ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டினுடைய கடைசி நம்பிக்கையாம்ல, அப்படியெல்லாம் கிடையாது.
தமிழ்நாட்டில் அரசியல் தெளிவு இருக்கு, சித்தாந்த புரிதல் இருக்கு, மக்கள் தெளிவான அரசியலை கையில் எடுத்திருக்கிறாங்க. யார் மக்களுக்கு தீங்கிழைக்கிறார்கள் என்று நினைக்கிறார்களோ அவங்களை தூக்கி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஜெயலலிதா தோத்து போன தேர்தல்கள் உண்டு, உங்களுக்கு தெரியுமா? ஜெயலலிதா தோத்து போன தேர்தல் உண்டு, காமராஜர் தோத்து போன தேர்தல் உண்டு, அண்ணா தோத்து போன தேர்தல் உண்டு. இல்ல கலைஞர் ஒருத்தர் தான் தோக்கவே தோக்காத ஒரு ஆளு, அதெல்லாம் தோத்து போய் வந்திருக்கிறாங்க. எம்ஜிஆர் ஒருத்தர். ஞாபகம் வைங்க, இங்க நிறைய பேர் தோத்து போயிருக்கிறாங்க. மக்களுக்கு தெரியும் யாரை வைக்கணும், யாரை வைக்க கூடாது, யாரை வீட்டுக்கு அனுப்பணும், யாரை கோட்டைக்கு அனுப்பணும்னு. புரிஞ்சுக்கோங்கன்னா, எனக்கு 2-3 கேள்வி இருக்குங்க. அடிப்படை அரசியல் அண்ணனுக்கு வரல, தெரியல. நாமெல்லாம் ஃபைட் பண்ணி முடிச்சு மூச்சு இழைச்சு போன பிறகு அண்ணே ஒரு அறிக்கையை விட்டுட்டு வீட்டுல உட்காந்துக்குவாரு. அது தமிழக வெற்றி கழகம்ன்றதை விட வாழ்த்து கழகம் அப்படின்னு மாத்தினாங்க, தற்கூரி கழகம் கூட மாத்தினாங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்க கட்சி இல்ல லட்சியமே இல்லாத கூட்டத்தை வச்சு நீங்க தெரியுறீங்க. அதனாலதான் உங்க கட்சி மெம்பர்கள்லாம் உங்க பிறந்த நாளைக்கு அல்லது உங்களுடைய 33வது ஆண்டு சினிமா வாழ்க்கைக்கு தேர் இழுத்துட்டு இருக்காங்க. பெண்களை வைத்து 1500 பேருக்கு அன்னதானம் போட்டேன்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கான். தானம் நிக்கிறா, உட்கார்ந்தா, நடந்தா, படுத்தா, ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். அண்ணன் புசியானந்த் மாதிரி. காருக்கு வரி விலக்கு கேட்டவர் தானே நீங்க. இத்தனை 1000 கோடி சம்பாரிச்ச நீங்க ஏன் 10 ரூபா வரிப்பணத்தை சேர்த்து கட்டினா என்ன மக்களுக்கு என்ன நட்டமாயிருமா? காருக்கு வரி சலுகை கேட்டவர் நீங்க. இதை விடுங்க, ஐடி உங்க ரைடு வந்த உடனே நீங்க ஓடுனீங்களே, எங்க மேல மோடியை பார்த்து, இந்த பக்கம் ஜெயலலிதா பார்க்க கொடநாட்டுக்கு ஓடுனீங்களே, மறந்துட்டீங்களா? நீங்க சம்பளமா வாங்குற பணத்துல பாதி பணத்தை என்ன முக்காவாசி பணம் கருப்பு பணமா வாங்கினீங்களே, மறந்துட்டீங்களா? நீங்க பாஜகவுடைய பலியாடுன்னு இங்க அண்ணன் புஷி ஆனந்த் எப்படியாவது கொஞ்சோண்டு மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு சின்ன யூனியன் பிரதேசமா இருக்கிற பாண்டிச்சேரியில முதலமைச்சர் ஆயிரணும் இவரை வச்சுன்னு நம்பி அவங்க வண்டியை ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அவரோட சேர்ந்து ரங்கசாமியும் கனவை நிறைவேற்றிக்கிற உங்களை பயன்படுத்திக்கிறாங்க. நீங்க ஒரு பலிகடனா? ரொம்ப சிம்பிளாவே ஒரு கேள்வி. கடந்த ஓராண்டுகளாக உங்களுடைய வேலை என்ன, செயல் திட்டம் என்ன பண்ணீங்க? ஒரு புயல்ல பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியா போய் சந்திக்காம அந்த மக்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பணம் பொருள் கொடுத்தீங்க. மாணவர்களுக்கு வழக்கம் போல நீங்க பொருள் கொடுத்தீங்க. பரந்தூர் மக்களை போய் சந்திச்சீங்க. பரந்தூர் மக்களை சந்திக்கிறது கூட அவங்க ஒரு மண்டபத்துல உட்காந்துருந்தாங்க, ஆனா நீங்க வெளியே நின்று பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டீங்க. வக்போர்டு பிரச்சனை வந்த பிறகு 1 வாரம் உட்காந்து யோசிச்சுட்டு 1 வாரம் கழிச்சு ஒரு வழக்கை தொடுத்தீங்க. இதை தவிர வேற என்ன பண்ணீங்க? 1 வருஷமா 1.5 வருஷமா உங்களுடைய அரசியல் என்ன? ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்ப நமக்கு இருக்கிற கவலை என்ன அப்படின்னா, அண்ணன் மாதிரி ஆளுங்களை பலிகடாவாக்கி ஒரு சுரண்டல் கும்பல் புழைச்சிட்டு இருக்கு. குறைந்தபட்சம் ஒரு தலைவனாக தன் கட்சியினரை நேரடியாக சந்திக்க முடியல விஜய் அவர்களால். தன் கட்சியினுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியல விஜய் அவர்களால். தன் கட்சிக்குள்ள இருக்கிற பெண்கள் பாலியல சுரண்டப்பட்டதா ஒரு ஆடியோ வெளி இருந்துச்சு, அது என்னன்னு கூட அவரால் கேட்க முடியல. தமிழ்நாட்டின் மக்களுக்கு எதிரான, தமிழ்நாட்டு மண்ணுக்கு எதிரான, தமிழ்நாட்டின் பண்பாட்டுக்கு எதிரான ஒரு படையெடுப்பை வேடிக்கை பார்க்கிறார். இவர் எப்படி தமிழனுடைய கடைசி நம்பிக்கை இருக்க முடியும்? தமிழனுடைய கடைசி நம்பிக்கை அவனுடைய தன்னம்பிக்கை தான். அதனால எங்களுக்கு யாரும் தலைவன் வந்து எங்களை கொடை பிடிச்செல்லாம் காப்பாற்ற வேணாம். எங்களுக்கு சித்தாந்த தெளிவும் அரசியல் புரிதலும் இருக்கு. நாங்க அடிச்சு முன்னேறி போயிட்டே இருப்போம். நீங்க வரதா இருந்தா களத்தை கட்டுங்க, மக்கள் ஏத்துக்கிட்டா வாங்க. அதனால பேப்பர்ல படிச்சு எவனோ அறவே கடுத்தனமா எழுதி கொடுக்கறதெல்லாம் ஒரு தடவை உட்காந்து யோசிச்சு இது சரிதானான்னு புரிஞ்சுக்கிட்டு மேடையில பேசுங்க, சலம்பி விடுங்க. இல்லைன்னா அசிங்கமா போயிரும்னா.